முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மனதில் என்ன நினைத்து எதை நினைத்து இப்பதிவை கேட்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது. அது அப்படியே பலிக்கப் போகின்றது தங்கமே. நீ எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். எப்பொழுதும் நேர்மறையாகவே நீ யோசிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடு. இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று வீணாக நீ எதை நினைத்தும் பயம் கொள்ளாதே. எதை நினைத்தும் உன்னை நீயே குழப்பியும் கொள்ளாதே. நடக்கப் போகும் எதுவாயினும் நல்லதாகவே நடக்கும். என் அப்பா முருகர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ பொறுமையாக காத்திருந்தால் நிச்சயம் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் 1 மடங்குக்கு 2 மடங்காக நல்ல பலனோடு உனக்கு செய்வேன். அதை விட்டு ஏனப்பா நான் கேட்ட எதையுமே தரவில்லை, ஏனப்பா என் வாழ்க்கையை இப்படி சோதிக்கிறீர்கள் என்று என்னையே நீ எப்பொழுதும் வினவி கொண்டிருந்தால் உனக்கு வரப்போவதும் வராமல் போய்விடும் தங்கமே. அதனால் எப்பொழுதும் பக்தியிலிருந்து பின்வாங்காதே. இறைநாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. நேர்மறையாக பேசு, நேர்மறையாக யோசி. நேர்மறை எண்ணத்தோடு எப்பொழுதும் இருக்க பழகிக்கொள். எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதிற்குள் வந்தாலும் உடனே என் திருநாமத்தை சொல்லி உன்னுடைய எண்ணத்தை திசை திருப்ப வேண்டும். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. எப்பொழுதும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வருத்தத்தில் இருக்கின்றாய். நிச்சயம் உன்னுடைய கடன் பிரச்சனையை உன் அப்பா நான் தீர்த்து வைக்கின்றேன். கவலை வேண்டாம். உன் வாழ்வில் சோதனைகள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தைரியத்தை வளர்த்துக்கொள். சோதனைகளை கண்டு மனம் தளர்ந்து விடாதே. உன் வாழ்வில் தேவையற்ற சிந்தனைகளை அகற்றிவிடு. உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று மட்டும் சிந்தனை செய். நல்லவைகளை மட்டுமே சிந்தனை செய்தால் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் அனைத்தும் காணாமல் சென்றுவிடும். உன்னுடைய ஏக்கங்கள் அத்தனையும் நான் அறிவேன். என் கனவுகள் அனைத்தும் கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என நீ கண்ணீர் வடித்தது அனைத்தும் போதும். உன் கனவுகள் அனைத்தும் கைகூடும் காலம் வந்துவிட்டது. அதற்காக நான் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்காதே. யாரையும் தேடியும் எதையும் தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரப்போகின்ற காலகட்டம் இது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு இப்பொழுது நீ நகர விரும்பினால் பிறரின் முடிவுகள் எதையும் ஏற்க வேண்டாம். கேள்வி எழுப்பி பழகு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவாய். சந்தோஷமாக வாழ்வாய். உன் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் கனவுகள் அனைத்தும் நான் அறிவேன். நீ எதை நினைத்தாயோ அது அப்படியே நடக்கும்படி உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். உனக்கான ததாஸ்தை இன்று உனக்காக நான் தருகின்றேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.